ஆண்டவர் இயேசுவில் என் பிரியமானவர்களே, புனித மார்த்தா, புனித மரியா, புனித மரிய மதலேனாள் என்று நற்செய்தி நூல்களிலிருந்து எத்தனையோ புனிதர்கள். இந்த பெண்ணினுடைய பெயர் நமக்கு தெரியவில்லை. கிரேக்க பெண், சிறிய பெனேசிய இனத்தை சார்ந்தவள், கனானேய பெண். ஆனால் இவளிடம்தான் நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், உங்கள் அன்பான, உங்களை பெற்று வளர்த்த உங்களுடைய அன்பு தாய் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்று. அதிலும் குறிப்பாக நீங்கள் நோயுற்றிருந்த போது எப்படி கவனித்திருந்திருப்பார்கள். எனக்கே நினைவுக்கு வருகிறது, 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கால் உடைந்த போது என்னுடைய அம்மா ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் பக்கத்தில் இருந்த நகரத்துக்கு என்னை தூக்கி சென்றார்கள். இடுப்பிலேயே தூக்கி சென்றார்கள். பஸ் வசதி அந்த நாட்களில் இல்லாத போது. இந்த தாயும் அப்படித்தான் எவ்வளவோ முயற்சி செய்திருந்திருக்க வேண்டும். பேய் பிடித்திருந்தது என்ற நற்செய்தியிலே நாம் கேள்விப்படுகிறோம். பேய் பிடித்த இன்னும் சிலர் செய்தது நமக்கு தெரியும். தனக்கும் தீங்கிழைத்துக் கொண்டார்கள், மற்றவர்களுக்கும் தீங்கிழைத்தார்கள், நெருப்பிலே விழுந்தார்கள். அவர்களை திருப்திப்படுத்தவே முடியாது, என்ன செய்வதென்றே முடியாத ஒரு நிலை இந்த தாயினுடைய நிலை. இவர்களும் பிற இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கேள்விப்பட்டார்கள் ஆண்டவரை பற்றி. திங்கட்கிழமை நாம் வாசித்தோம், நகர் முழுவதிலும் எல்லா மக்களும் படுக்கையிலே நோயாளர்களை தூக்கி கொண்டு ஆண்டவரிடம் வந்தார்கள் என்று. அவருடைய ஆடையின் விளிம்பை தொட வேண்டும் என்று உத்தரவு கொடுக்குமாறு ஆண்டவரை கெஞ்சி கேட்டார்கள். எத்தனை பேர் ஆண்டவருடைய ஆடையை தொட்டார்களோ அவர்கள் எல்லாருமே குணமடைந்தார்கள் என்று. இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறாரே, என்னுடைய மகளுக்கு ஒரு விடிவு காலம் இருக்காதா? எத்தனையோ பேர் சொல்லுகிறார்கள், இவர் ஒரு விதவையாக கூட இருந்திருக்க கூடும் என்று. ஏனென்றால் அப்பா இருந்திருந்தால் ஒருவேளை அப்பா வந்து கேட்டிருந்திருக்கலாம் அல்லவா என்று. இந்த விதவை தாய், தன்னுடைய மகளே எல்லாம் என்று உணர்ந்த தாய், அவளை மையமாக வைத்தே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருந்த தாய், இப்படி ஆண்டவரிடம் நெருங்கி வருகிறார். பெரும்பாடுள்ள பெண் தன்னுடைய நோயால் தீட்டாக இருந்த ஆண்டவரை அணுகியது போல, தன்னுடைய இனத்தால் தீட்டு என்று கருதப்பட்ட இந்த பெண் ஆண்டவரிடம் வருகிறார். இந்த ஒப்பமைவு பகுதி மத்தேயுல வாசிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்கிறது. அவர் கொஞ்சம் மசாலெல்லாம் போட்டு எழுதியிருக்கலாம். மார்க் முதல்ல எழுதிய பிறகு அவள் கத்திக்கொண்டே வந்தாளாம். சீடர்கள் ஆண்டவர் கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்துவிட்டு, ஆண்டவரே இந்த பெண்ணை அனுப்பிடுங்க. உடனே அந்த பெண்ணிடம் ஆண்டவர் பதிலே சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ராயேலின் சிதறுண்டு போன ஆடுகளுக்காக மட்டுமே நான் அனுப்பப்பட்டேன். பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது எத்தனையோ முறை ஆண்டவர் கண்டுகொள்ளாதது போல இருக்கிறது. பல சமயங்களில் நாட்கள், பல சமயங்களில் வாரங்கள், பல சமயங்களில் மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட ஆண்டவர் கண்டுகொள்ளாதது போல இருக்கிறது. அதே போலத்தான் அந்த பெண்ணின் மீது கொண்ட அக்கறையினால் அல்ல, தொந்தரவு ஒழியட்டும் என்று சீடர்களை வரை அனுப்பிவிடும், ஏதாவது செய்து அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பெண் ஓயவே இல்லை. பயம் இல்லாத நம்பிக்கை, தளராத நம்பிக்கை, வெட்கப்படாத நம்பிக்கை, விடாமுயற்சியான நம்பிக்கை. இந்த பெண்ணை பாருங்கள், ஆண்டவரின் காலிலே வந்து விழுந்து, ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு உயிர் பிச்சை வேண்டும் என்று கெஞ்சி கதறுகின்ற அந்த தாயை ஒத்து பாருங்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளுடைய உணவை எடுத்து நாய்களுக்கு போடுவது நல்லதல்ல. பாருங்கள்,
எவ்வளவு இரக்கமுற்றவர். சற்று முன் நாம் வாசித்தோம் இந்த நற்செய்தி பகுதிக்கு பிறகு, இந்த மக்களை இப்படி அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுவார்கள் என்று சீடர்களுக்கு இல்லாத கனிவு இரக்கம் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த நம்முடைய ஆண்டவர், விதவை தாய் தன்னுடைய ஒரே மகனை இழந்த போது நையின் நகரத்தில் அவருடைய மகனுக்கு உயிர் பிச்சை அளித்த ஆண்டவர், இரக்கம் நிறைந்த ஆண்டவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நாய் என்று சொல்வது எப்படி என்றெல்லாம் நமக்கு கேள்வியாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் ஆண்டவர் இப்படி பேசுகிறார் என்று இதை பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். உண்மையாகவே ஆண்டவர் முதலில் இஸ்ராயேல் மக்களுக்கு தானே சீடர்களை அனுப்பும் போதும் அனுப்பினார். அதே போலத்தான் அவரும் ஒருவேளை அப்படி நினைத்திருந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், நாய் என்று தெரு நாயை சொல்லவில்லை, வீட்டிலே இருக்கிற செல்ல நாயை ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சில பேர் சொல்லுகிறார்கள், அதை பற்றி விவரிக்கும் போது, இல்லை ஆண்டவர் சொல்லும்போது கொஞ்சம் சிரிச்சுட்டே சொன்னாரு, கொஞ்சம் கண்ணடிச்சுட்டே சொன்னாரு அப்படின்னு சொல்லி கூட சொல்லுகிறார்கள். எப்படியோ ஆண்டவர் சொன்னது உண்மையாகவே மனம் புண்படும்படியாகத்தான் இருக்கிறது, மனம் புண்படும்படியாகத்தான் இருக்கிறது. ஏற்கனவே இவளை அனுப்பிவிடும் என்று கண்டுகொள்ளாமல் இருக்கும் போது அந்த பெண் போய்விடவில்லை. ஆண்டவர் முன்னாடி வந்து முழந்தாள் படியிட்டு விழுந்து அழுது வேண்டுகிறார். ஹை ஜம்ப்ல நடக்கிற மாதிரி தான். எப்படி இருக்கிறது பாருங்கள். முதல்ல கொஞ்சம் கயிறை கொஞ்சம் கீழே கட்டி வைக்கிறது, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் உயரமா கட்டி அதை ஜம்ப் பண்றானான்னு பாக்குறது, இன்னும் கொஞ்சம் கட்டி இன்னும் உயரமாக. அதே போல இவருடைய நம்பிக்கை பெருகுவதை பாருங்கள், ஆண்டவருக்கு அவர் அளித்த பதிலை பாருங்கள். ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றது உண்மைதான். 5000 பேருக்கு உணவளித்தீர்களே, அப்ப 12 கூட நிறைய எடுத்தார்களே, மீந்து போச்சு இல்லையா? ஆசீர்வாதம் உங்ககிட்ட நிறைய இருக்கு ஆண்டவரே. இந்த இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, என் பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. சில சமயங்களில் நம்முடைய தாய்மார்கள் சில பேர் அட்மிஷன் சமயத்துல நம்முடைய சிஸ்டருங்க ஃபாதருங்க நடத்துற இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கெஞ்சி கதறி அவர்கள் அட்மிஷன் கேட்பதை பார்த்தால் அதே போலத்தான் இந்த தாயும் கேட்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இந்த வாட்ச்மேன் பிடிச்சி வெளியே தள்ளுவான், அந்த அம்மா அவமானத்தை தாங்கிக் கொண்டு பிள்ளைக்கு வாழ்வு கிடைக்க வேண்டுமே என்பதற்காக கண்ணீர் விட்டு கதறி விடாப்பிடியாக போகாமல் தன்னுடைய பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்று நினைப்பது போல ஆண்டவரை கெஞ்சி கேட்கின்ற இந்த தாயை பாருங்கள். பிள்ளைகள் சாப்பிட்டு மேசையிலிருந்து விழுகின்ற துண்டுகளால் நாய்க்குட்டிகள் பசியாறுவதில்லையா? அவர்கள் கேட்பதை பாருங்கள். ஆண்டவரால் சும்மா இருக்க முடியவில்லை. விவிலியத்திலேயே ஆண்டவர் இயேசுவை விவாதத்தில் ஒருவர் வெற்றி கொண்டார்கள் என்றால் இந்த பெண் மட்டும்தான். எப்போது பார்த்தாலும் ஆண்டவர் தான் ஜெயிப்பார். இந்த பெண் ஆண்டவரை வெற்றி கொள்கிறார். ஆண்டவர் சொல்வதற்கு பதில் சொல்லி வெற்றி கொள்கிறார். பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. ஆண்டவர் உடனே மார்க் நற்செய்தி பிரகாரம் நாம் வாசிக்கிறோம், நீ இப்படி சொன்னதால் நீ போகலாம், இவ்வாறு நீ சொன்னதால் நீ போகலாம். மார்க் நற்செய்தி அப்படி சொல்லுகிறது. மத்தேயு நற்செய்தி சொல்லுகிறது, அம்மா உன் விசுவாசம் பெரிது. அந்த 100 தலைவனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் போற்றியது போல, இஸ்ராயேலில் எங்கேயும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதே இல்லை என்று சொன்னது போல, உன் நம்பிக்கை பெரிது என்று பாராட்டப்பட்ட இந்த தாயை பாருங்கள். போகலாமா? போகாமல் இருப்பதா? உண்மையாகவே என் மகள் நோய் நீங்கி இருப்பாளா? இல்லை. ஆண்டவர் சொல்லிவிட்டார். நிச்சயமாக இத்தனை பேருக்கு நலம் அளித்த ஆண்டவர் நிச்சயமாக ஏமாற்ற மாட்டார் என்று வீட்டுக்கு போய் மகள் நலமாயிருப்பதை பார்க்கின்ற அந்த தாயை பாருங்கள். புனித அகஸ்தினார் எத்தனையோ பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இந்த பகுதியை பற்றி மட்டும் அவர் ஒரு 3 டிஸ்கோர்சஸ் ரொம்ப அதிகமா இதை பற்றி விவரித்து எழுதியிருக்கிறார். அதுக்கு தான் சொல்லுகிறார்கள், ஏன் அகஸ்தினார் இப்படி எழுதினார்? தன்னுடைய அம்மா மோனிகா அம்மாவை நினைச்சு பார்த்திருப்பாரு. அதே போலத்தான் இந்த தாய் மனம் தளரவில்லை, தாட்சியோடு இருந்தார்கள். அந்த விதவை கனானேய பெண்ணா, அந்த பெண்ணிலே தன்னுடைய தாயை அவர்கள் பார்த்தார்கள். ஆகையினால் தான் இவ்வளவு இதை பற்றி அதிகமாக எழுதுகிறார்கள். ஆப்பிரிக்காவிலிருந்து இத்தாலிக்கு
ரோமைக்கு தன்னுடைய மகனை பின்தொடர்ந்தார்கள், ரோமிலிருந்து மிலானுக்கு தன்னுடைய மகனை பின்தொடர்ந்தார்கள். ஒரு பக்கம் ஆண்டவரை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி அழுவது கடைசி நிமிடம் வரை, இன்னொரு பக்கம் மகனே நீ மனம் திரும்ப வேண்டும் என்று மனம் தளராமல் கெஞ்சி கேட்டுக்கொண்டே இருப்பது. ஆகையினால் தான் அகஸ்தினார் இப்படி இந்த பகுதியை பற்றி மிக மிக அற்புதமாக எழுதியிருக்கிறாரோ என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். தட்டினார்கள், தேடினார்கள். ஆண்டவர் அவர் வாக்களித்தவாறு ஏதாவது நிகழ வைத்தார். தன்னுடைய மகளோடு ஒன்றிணைத்துக் கொண்ட, எல்லா தடைகளையும் தாண்டி வந்த, அடுத்தவர்களுடைய துன்பத்தை கண்டு சும்மா இருக்க முடியாத, மனம் தளராத, தயங்காத, வெட்கப்படாத, பயமே இல்லாத இத்தகைய நம்பிக்கை நமக்கு வர வேண்டாமா? ஆண்டவரை பற்றி அவர் கேள்விப்பட்டாராம். எவ்வளவு நாள் கேள்விப்படுகிறோம்? மைனஸ் கேள்விப்படுகிறோம், பிலாசபியில கேள்விப்படுகிறோம், இன்னும் தியாலஜியில கேள்விப்படுகிறோம். என்ன கேள்விப்பட்டு என்ன பிரயோசனம்? நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? கேள்விப்பட்ட ஒரு பெண்ணினுடைய நம்பிக்கை, தன்னுடைய மகளோடு தன்னையே ஒன்றிணைத்துக் கொண்ட பெண்ணின் நம்பிக்கை, தயங்காத இந்த பெண்ணினுடைய நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கைக்கும் சவாலாகட்டும். நம்மை சார்ந்தவர்களுக்கு நலமளிப்போம். சாமியாரானா எல்லாரும் பிள்ளைகள், அவளுக்கு அந்த ஒரே ஒரு மகளாக இருந்திருக்கலாம். உடைய பங்கு பிள்ளைகள், இந்த சமூகம் உன்னுடைய சகோதர சகோதரிகள், அவர்களுடைய துன்பத்தோடு நம்மையே ஒன்றிணைத்துக் கொண்டு அவர்களுக்கு வாழ்வு வழங்க தயங்காமல், மனம் தளராமல், கடைசி வரை நம்பிக்கையோடு ஆண்டவரை நிம்மதியாக இருக்க விட வேண்டாம். இசையா 62 நாம் அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு ஓய்வு கொடுக்காதீர்கள், நீங்களும் ஓய்வு எடுக்காதீர்கள், தொடர்ந்து ஆண்டவரை தொந்தரவு கொடுத்து கொண்டே இருங்கள், ஆண்டவர் உங்கள் மீது மனம் இறங்குவார் என்பது நமக்கு உண்மையாகவே உறுதுணையாக இருந்து தொடர்ந்து வழி நடத்தட்டும். ஆமென்.